மணி 6:30 ஆகுது. இந்த மகாநதி சீரியல் போடுவான். இந்த ரிமோட்ல எந்த பட்டனை அமுக்கணும்னு தெரியலையே. இவ வேற எங்க போனான்னு தெரியல. இந்த பட்டனை தான் அமுக்குவா. அமுக்கி பார்ப்போம். வந்துட்டு. ஹாய் பாட்டி. பாட்டி ரீனா இல்ல? யார்ல நீ? எடுபட்ட பயல. என் பேத்திய பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. முதல்ல கதவு திறந்திருந்தா உள்ள வந்துருவியோ? வீட்டு வெளியில நின்னுட்டு யாரு என்னெல்லாம் கூப்பிட மாட்டா, அப்படிதானே நீ? பாட்டி கூல் கூல். என்னடா கூலு கஞ்சின்ட்டு கிடக்க? பாட்டி நான் ரீனாவோட ஃப்ரெண்ட். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு இப்படி வந்து நிக்கிறியே. அவ தாய் தவப்ப அந்த பிள்ளைய பத்தி என்னெல்லாம் நினைப்பாவ? ஒழுங்கு மரியாதையா வெளியே போல. ஹாய் ரீனா. ஹாய். இங்க என்ன நடக்குது? உனக்கு உங்க அப்பன் கொடுக்கற இடம் தீ. இப்படி ஆம்பளை பையல வீட்டுக்கு வர வச்சு அந்த பயத்தை ஹாய் வேற சொல்லிக்கிட்டு இருக்க நீ. உங்க அப்பன் வரட்டு, ஒழுங்கு மரியாதை அந்த பயல வீட்டு விட்டு அனுப்பிட்டி. இது பையனா? நீ சொல்றியா இல்ல நானே தரதரன்னு இழுத்து கொண்டுட்டு போய் வீதியில விட்டுட்டு வரவா? பாட்டி, இவ்வளவு நேரம் அது பையன் நினைச்சா நீ பேசிக்கிட்டு இருக்க. அது பொண்ணு பாட்டி, என் ஃப்ரெண்டு லீசா. இது பொண்ணா? இது என்ன பையன் மாதிரி உடுப்பு போட்டிருக்கு? அம்மா நீ பொண்ணாமோ? ஆமாம் பாட்டி நான் பொண்ணுதான். அதுக்கு என்ன இப்போ? ஒரு முடிய கிடிய வளர்க்க கூடாது. இப்படி கிராப் வெட்டிட்டு பேண்ட் சட்டைய போட்டுட்டு வந்தேன்னா நான் பையன் தானே நினைப்பேன். நல்லா நினைச்சப்போ அந்த பிள்ளை இன்னைக்கு காலேஜுக்கு வரல, அதனால நோட்ஸ் வாங்குறதுக்குன்னு வந்திருக்கா. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நீ அவளை தரதரன்னு இழுத்து கொண்டுட்டு போய் வெளியே விட்டுருப்ப, அப்படித்தானே? இந்த பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த பிள்ளை மாதிரி நீயும் முடி வெட்டுனியோ? உங்க அப்பா வரட்டு சொல்லி கொடுக்கேன். உங்க அப்பா வர்றதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை இந்த பிள்ளைய வெளியில விட்டுரு பாத்துக்கோ. இதெல்லாம் கண்டுக்காத, அது ஒரு பூமர் கிளவி. அது இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். வா நம்ம நோட்ஸ் எடுப்போம்.